பேரன்பு கொண்ட ஏசியா டுபாக்கோ தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் 140ஆம் ஆண்டு மே தின வாழ்த்துக்களை ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் ஏசியா டுபாக்கோ தொழிற்சாலையில் நடந்து வருகின்ற அத்துமீறல்களையும் சட்ட மீறல்களையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம். இன்று ஏசியா டுபாக்கோ தொழிற்சாலையில் இயந்திரங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி அமர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை தீரம் பேசக்கூடிய தொழிற்சங்க தலைவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிர்வாகத்திற்கு சாதகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை எதிர்த்து ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை முன்பு மனு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு இயந்திரங்களில் ஒப்பந்த தொழிலாளர்கள் அனுமதிக்க கூடாது. அதே சமயத்தில் வார விடுமுறை நாளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிர்வாகம் வேலை வைக்கிறது. அதற்கு இரட்டிப்பு சம்பளம் கொடுக்கிறது. ஆனால் காம்பன்சேஷன் விடுமுறையை மே தினத்திலே காட்டுகிறது, காந்தி ஜெயந்தி தினத்திலே காட்டுகிறது, உள்ளூர் பண்டிகை விடுமுறை நாளில் காட்டுகிறது. எனவே ஜேடி அவர்கள் முன்பு ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் புகார் மனு கொடுத்திருக்கிறது. ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 படி HR மேனேஜர் பீட்டர் லூயிஸ் அவர்கள் மீது பிரிவு 92 கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கின்றோம். ஜேடி அவர்கள் தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த தாலாட்டை நாங்கள் நிறுத்தப் போகிறோம். பீட்டர் லூயிஸ் அவர்களுக்கு ஆதரவாக இணை இயக்குனர் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அந்த அதிகாரி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் நேரடியாக பலமுறை கூறிவிட்டேன், அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை. மே தினம் போராட்டம், மே தின விழாவை முடித்துக் கொண்டு ஜேடி அவர்களுக்கு எதிராக ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பும் ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியனும் சேர்ந்து போராட்டம் நடக்கும். இன்றைக்கு 40 ஆண்டு கால வரலாற்றில் தொழிற்சங்கத்திற்கு சந்தா பிடித்தம் செய்து கொடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கு ஏசியா டுபாக்கோ HR மேனேஜர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சட்ட விரோதமாக 3 தொழிற்சங்கங்களுக்கும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி எந்த தொழிற்சங்கம் பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த தொழிற்சங்கத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்க வேண்டும். அதை மஞ்சள்நாதன் தொழிலாளர் உதவி ஆணையருக்கு ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் மனு கொடுத்தது. அந்த மனுவை புறக்கணித்துவிட்டு அவர் சட்ட விரோதமாக ஒப்பந்தம் போட்டார். அவருக்கு எதிராக தொழிற்சங்கம் பல மேல்முறையீடுகளை செய்து அது ஒரு பக்கம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே HR மேனேஜர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். கடந்த காலங்களில் செய்த தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று மே தின 140ஆம் ஆண்டு மே தினத்தில் ஏசியா டுபாக்கோ தொழிலாளி வர்க்கம் சபதம் ஏற்றுக்கொள்ளுகிறது. இன்றைக்கு தொழிலாளிகளை
காட்டி கொடுக்கக்கூடிய தொழிற்சங்க நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்களை கூட்டணியாக வைத்துக் கொண்டு எப்படி மத்திய அரசு, ஒன்றிய அரசு வாக்கு இயந்திரங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெறுகிறதோ, அதே மாதிரி HR மேனேஜர் சில சங்கங்களை கூட்டணியாக வைத்துக் கொண்டு தொழிலாளிகளுக்கு எதிராக செயல்படுகிறார். எனவே ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியனில் துணிந்து சேர வேண்டும். தைரியமாக இந்த சங்கத்தில் சேர்ந்து நியாயமான முறையில் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கின்றோம். ஏசியா டுபாக்கோ நிர்வாகத்தின் HR மேனேஜர் அவர்கள் சரியான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். 10 நாட்கள் அந்த காம்பன்சேஷன் விடுப்புக்கான சம்பளத்தை, இரட்டிப்பு சம்பளத்தை கொடுக்க வேண்டும். இனி இயந்திரங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களை ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியன் அனுமதிக்காது என்பதை இந்த மே தின விழா நிகழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியன் ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்போடு இணைந்து 6 மணி நேர வேலையை கோரிக்கையாக தமிழக அரசுக்கு வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்த வேண்டும். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய பலன்கள் முதலாளிகளே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பலன்கள் தொழிலாளிகளுக்கு சேர வேண்டும் என்றால் 6 மணி நேர வேலையை சட்டமாக்க வேண்டும். 4 ஷிப்ட் முறையை கொண்டு வர வேண்டும். பகல் நேரங்களில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். இரவு நேரங்களில் ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். 140 ஆண்டுகளுக்கு முன்பு 8 மணி நேர வேலைக்கான போராட்டம் நடைபெற்றது. இன்று ஓசூரிலே 6 மணி நேர வேலைக்கான போராட்டம் வேதின தியாகிகள் நினைவாக நடந்து கொண்டிருக்கிறது. வேலை நீக்க தடை சட்டம் வேண்டும். ஏனென்றால் போட்டி தொழிற்சங்க தலைவர்கள் தொழிலாளிகளை காட்டி கொடுத்து டிஸ்மிஸ் செய்ய வைக்கிறார்கள். முதலாளிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இது நாடு முழுக்க நடக்கிறது. முதலாளிக்கு பிடிக்கிறது என்று சொன்னால் தொழிலாளிகளை தண்ணீரில் இருக்கிற மீனை தூக்கி தரையில போட்ட மாதிரி எதற்கெடுத்தாலும் வேலை நீக்கம் என்கின்ற ஒரு அபாயகரமான செயலிலே கடந்த 78 ஆண்டுகளாக பல கோடி தொழிலாளர்கள் பழிவாங்கப்பட்டார்கள். இன்றைக்கு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் மாறுகிறது. எனவே வேலை நீக்க தடை சட்டம் வேண்டும். தொழிலாளிகள் தவறு செய்வதாக நிர்வாகம் கருதுமானால் அதிகபட்ச தண்டனை ஒரு 3 மாதத்திற்கு தற்காலிக பணி நீக்கம், சம்பளம் இல்லாமல் வழங்கலாம், அல்லது ஊதிய உயர்வை நிறுத்தலாம், பதவி உயர்வை நிறுத்தலாம். ஆனால் நிரந்தரமாக வேலை நீக்கம் செய்வதும் பல வருடங்கள் நீதிமன்றங்களிலே தொழிலாளிகளை அலைய விடுவதும் தடுக்கப்பட வேண்டும். அதனால் ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இந்த மே தினத்தில் வேலை நீக்க தடை சட்டம் கேட்கிறது. 6 மணி நேர வேலை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்கின்றோம். 8 மணி நேர வேலை நீக்க தடை சட்டம் வேண்டும். நேரடி பணி நியமன முறையை கொண்டு வர வேண்டும் என்று ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பு கேட்கிறது. அதன் அங்கமாக ஓசூர் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியன் புரட்சிகரமாக செயல்படும் புரட்டல்வாதிகளுக்கு முடிவு கட்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மே தின வாழ்த்துக்களை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.